பாரதம் முழுதும் கம்யூனிஸ்டுகள் தலைக்கத் துவங்கிய நேரம் ஒன்று இருந்தது. தேசிய அரசும் மாநில அரசுகளும் அஞ்சின, தடுக்க முனைந்தன. அவர்களோ தடைகளை மீறினர், தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தனர். அங்கு இங்கும் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்தனர். அங்கங்கும் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்தனர். அகப்பட்டால் கொலை குற்றங்களோ வேறு குற்றங்களோ சுமத்தவும், ஆயுள் தண்டனையோ தூக்கு தண்டனையோ கொடுக்கவும் அரசுகள் முனைந்தன. அவர்களில் ஒருவர் கந்தசாமி. மணலியில் பிறந்தவர், மார்க்சியத்தை விசுவாசித்தவர், மக்களை நேசித்தவர், உறவில் உடைமையில் சமத்துவம் கொண்டாடிட விளைந்தவர். கண்களில் விளக்கெண்ணை ஊற்றிக்கொண்டு கைது செய்திட அலைந்தது காவல்துறை. அவரோ மிளகாய்ப்பொடி தூவி ஏமாற்றிக் கொண்டிருந்தார். திருக்கொள்ளிக்காடு என்ற ஊருக்கு மணலி கந்தசாமி வந்திருப்பதாக செய்தி கிடைத்தது. திருத்துறைப்பூண்டி காவல்துறையினர் பிடித்து வர சென்றனர். ஆபத்தான சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டதை கந்தசாமி உணர்ந்தார். சேரிக்குள் சிக்கியிருந்தார். தப்பிக்க யோசித்தார். பெண் வேடம் போட்டு தப்பிக்கலாம் என்று முடிவெடுத்தார். மாற்று புடவைக்கே வழியில்லாத அந்த மக்களிடம் மனம் இருந்தது, வழி இல்லை. அவர்களுக்கிடையே கம்பம் பக்கத்திலிருந்து வந்து தங்கியிருந்த ஒட்டர் குடும்பங்கள் உதவ கருதின. ஒருத்தி தன் சேலையை கொடுத்தால் உடுத்தி கொண்டார். அசல் பெண் போல் அவதாரம் எடுத்தார். ஒட்டர் பெண்களோடு ஒன்றி நடந்தார். தலையில் மண் சுமக்க உதவும் வெட்டுக்கூட இருந்தது. தூரத்தில் இருந்த வயலை நோக்கி நடந்தனர். அங்கே ஒட்டர்கள் வெட்டு மாலை வெட்டி கொண்டிருந்தனர். அப்போதெல்லாம் வயல்களை உழுதிட இயந்திரங்கள் வரவில்லை. எருதுகள் இழுக்கும் ஏர்களே உழுதன. வயலின் மேட்டுப் பகுதியை அடையாளம் கண்டு கோடையில் 3 அடி அகலத்திற்கு 1 அல்லது 1.25 அடி ஆழத்திற்கு 15 அல்லது 20 அடி நீளம் வரை வெட்டுவர். அதற்கென்றே வருவார்கள் ஒட்டர்கள். தண்ணீர் வந்ததும் வெட்டு மாலையை ஒட்டிய மேற்பரப்பில் மண்வெட்டி கொண்டு செதுக்கினார் போல் மண்ணை எடுத்து பள்ளத்தை தூர்ப்பார்கள். மேடு தாளும், வயல் முழுதும் சமநிலை எய்தும். வைக்கும் தண்ணீர் அனைத்து பயிர்களுக்கும் ஒத்த நிலையில் பரவும். இல்லையேல் மேட்டுப்பகுதி பயிர்கள் நீரின்றி வளமை குன்றும், பசுமை இழக்கும். தப்பித்து மன்னார்குடி சென்ற கந்தசாமி களப்பாலில் பதுங்க திட்டமிட்டார். கட்சித் தோழர் ஒருவரிடம் உடுத்தி வந்த சேலையோடு புது சேலைகள் 2 வாங்கி கொடுத்து அந்த பெண்மணியிடம் கொடுத்து வரும்படி அனுப்பி வைத்தார். தோழன் சென்றான். பெண்மணியை அடையாளம் கண்டான். சேலைகளை கொடுத்தான். வாங்கிட மறுத்தாள். அவள் சொன்ன வார்த்தை ஊடி கிடக்கும் கலாச்சாரத்தை, பாரம்பரிய நல் ஒழுக்கத்தை, கௌரவத்தை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது எனும் உறுதியை நிலைப்படுத்தியது. நாங்கள் அடுத்த ஆம்பளை உடுத்தின புடவையை உடுத்தவும் மாட்டோம், உதவிக்கு அன்பளிப்பு வாங்கி பெருமையை இழக்கவும் மாட்டோம். அடித்து கூறினாள். திருப்பி அனுப்பினாள். கந்தசாமி செய்தி அறிந்து கலங்கி போனார். புதிய புடவைகளை கடையில் திருப்பி கொடுத்தார். ஒட்டர் பெண் உடுத்திய சேலையை தனது மனைவி உடுத்திட அனுப்பி வைத்தார். வறிய நிலையிலும் அன்பளிப்பு பெறுவதை இகழ்ச்சியாக கருதிய அந்த பெண் தனித்த அவதாரமாகி இன்றும் எனக்கு காட்சி அளிக்கிறாள். கருவை சுமக்கும் கருவறையின் புனிதத்தை உணராமையால் தான் வரதட்சணை கேட்கும் வக்கர புத்தியை சமுதாய சிந்தனையாக்கி செல்லாபிக்கிறோம். நம்மை நாமே தாழ்த்திக் கொள்வதும் வீழ்த்திக் கொள்வதும் தலைமுறை நியாயம் ஆகிவிடுமோ எனும் அச்சம் நல்லவர் நெஞ்சில் கனன்று சுடுகிறது. கூடைமண் சுமந்து கூலிக்காரியாக வாழ்ந்த அந்த ஒட்டர் பெண்மணி வரலாற்றில் தாய்மண் சுமக்கும் தத்துவத்தாயின் தாயாய், தயவின் சிகரமாய், சரித்திர நிலவாய், மங்கா மங்கையாய் என்றும் ஒளிர்வாள். குலத்தை அடகு வைக்காத அவள் குடை பண்பை கந்தசாமியின் மைத்துனர் பெரியவர் அமிர்தலிங்கமும் நானும் அடிக்கடி பேசிக்கொண்டதுண்டு.